புருஷனின் அன்பு மாறும், மனைவியின் அன்பு மாறும், பெற்ற பிள்ளைகளின் அன்பு மாறும், நண்பர்கள் அன்பு ஒரு நாள் மாறி போகும். மாறாத அன்பு இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனிதனுடைய அன்பெல்லாம் ஒரு நாள் மாறிப்போம். அல்லேலூயா. நான் இப்போ சொல்ல போகிற வரிசையா பிள்ளையின் அன்பு ஒரு நாள் மாறிப்போம். ஆமென் சொல்லலையா? அவன் பிள்ளையின் அன்பு கூட ஒரு நாள் மாறிப்போம். பெற்றோரின் அன்பு கூட ஒரு நாள் மாறிப்போம். கணவனின் அன்பு கூட ஒரு நாள் மாறிப்போகும். மனைவியின் அன்பு கூட ஒரு நாள் மாறிப்போகும். உயிர் நண்பனின் அன்பு கூட ஒரு நாள் மாறிப்போகும். ஒரு நாள் நம்முடைய அன்பு நம்மை விட்டு மாறுவதில்லை. கையை கொட்டி கதற தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அதனால வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், யாராவது உங்களை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் ரொம்ப நேசிக்கிறேன்னா மயங்கி விழுந்துடாதீங்க. சோத்திர கொஞ்ச நாள் தான். இருட்டுக்கடை அலுவா திருநெல்வேலி அவங்களுடைய மகளை பையனுக்கு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீதனம் கொடுத்த காரு 1.5 கோடி. காருக்கு விலை எவ்வளோ சொல்லிதான் பாருங்க, 1.5 கோடி. மீதி உள்ளதெல்லாம் அதுக்கு மேல். கார் மட்டும் 1.5 கோடி. ஆனால் சில நாளில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, செய்தியில் அந்த பெண் தன் முகத்தை மூடிக்கொண்டு அம்மா கதறாங்க. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை வச்சிருக்கிறான். என் மகளை பார்த்து மிரட்டுறான். இருட்டுக்கடை அலுவாவை எழுதித்தா, அலுவா இல்லை அந்த பிஸ்னஸ் எழுதித்தா. 1.5 கோடி கார். இங்கே யாராவது கொடுத்துருக்குறீங்களா? மொத்தம் 1.5 கோடி இருக்குமா? ஆமாம். ஆனால் அந்த இதெல்லாம் கொஞ்ச நாள் 1.5 கோடி கொடுத்தும் புருஷனை நேசிக்க வைக்க முடியலை. நீ எனக்கு வேண்டாம், நான் இன்னொரு பொண்ணை வச்சிருக்க சொன்னேன்னா உன்னை கசா பண்ணிடுவேன். மனித அன்பு ஒரு நாள் மாறிப்போம். இல்லை பாஸ்டர், என் பிள்ளை அன்பு மாறாதுன்னா சோத்திரம் ஒரு நாள் சொல்லுவீங்க, பிள்ளையின் அன்பு மாறிப்போம், புருஷனின் அன்பு மாறிப்போம். அதனால் புருஷமாக உங்களை நல்லா நேசிக்கும்போ ஆண்டவர் மேலே அன்பை குறைச்சிடக்கூடாது. சில செய்கிற தப்பு அப்படி தான். கைவித்தால சொல்லுங்க பார்ப்போம். புருஷன் உங்களை நல்லா நேசிக்கணும். ஆனால் ஆராதனை ஜெபம் கூட்டங்களெல்லாம் நினைச்சக்கூடாது. ஆமென். நிறைய காரியம் நம்ம விட்டு மன்னிச்சிட்டேன், ஆனால் கோபம் அல்ல. சிலர் அப்படி ஆண்டவரை விட்டு மறந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. சவரி பாவம், நேசிக்கிறேன். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்னை விட்டு மாறலை. ஏன் சகோதரி சர்ச்சைக்கு வரல? ஆமென். வெளிநாட்டில் வந்தால் ஆடி துவைச்சு எடுத்துடுவார், வெந்நீருவார். ஒரு நாள் அவங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு விளக்கு தீக்க போயிருக்கும்போது எடுத்தார், மொபைல் ஃபோனை எடுத்தார், ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து ஒற்ற ஏறி அப்பான்னு பிடிச்சா. நானே மயங்கிடும் போல இருந்தது. அவ்வளவு துன்பப்படுத்துகிறவர். வெளிநாட்டில் வரும்போது சொல்லுவாங்க, இதோ சீக்கிரம் வரப்போகிற பாஸ்டர், அடிக்கடிக்காமல் லீவு நாள் முடியணும் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு நாள் வீடு சந்திக்க போகும்போது கேட்டேன், ஏன் சர்ச்சு வரல சகோதரி?
அது கூட்டம் முடிஞ்சு கோயில் ஜபம் முடிஞ்சு வந்தோடனே சொல்லுவார், நம்ம இனி டூரு போவோம். எப்படி இங்கே உங்களையும் சேத்தான் சொல்கிறது. அப்போ நான் கேட்டேன், இவங்க புருஷனை உங்கள் தூக்கி போட்டு அடிக்க ஜெபம் பண்ணோமா, அன்பாக இருக்க ஜெபம்? நாங்கள் எப்படி அப்படி ஜெபம் பண்ண முடியாதுல்ல, புருஷன் நேசிக்கட்டான்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இல்லை பாஸ்டர், அது கோயிலுக்கு போன அப்படின்னு சொன்னார். கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் டூரு போகிறோம். அது எனக்கு இன்னைக்கு ஜீரணிக்க. கத்தர் புருஷன் மாதிரி லாங் லைஃபாக தரேன் அப்படி தானே. அவர் டூரு கூட்டிகிட்டு போகிறதுனால சர்ச்சை வர மாட்டாங்க. குடும்பமாக நேரம் எடுக்கும் பாஸ்டர், 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும் பாஸ்டர், அப்படியெல்லாம் ரொம்ப தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பெருசாக சபைக்காரங்க பிரெயின் வாஷ் பண்ணும்போது அவங்க நமக்காக தர்க்கிப்பாங்க. ஆனால் புருஷன் நேசித்ததுனால இருக்கிறீங்களா, உங்களை புருஷன் இன்னும் நேசிப்பார். என்ன நேச, இது ஒரு வெட்ட அன்பு. நோய்பட்டு 1 மாதம் படுக்கையில் கிடந்தா அவருக்கு அன்பு தெரியும். அன்பவே செல்லமே பொண்ணு, இதெல்லாம் இதெல்லாம் அன்பா நினைச்சா நமக்கு வம்பா மாறிடும். மனுஷ அன்போ, பிள்ளை அன்போ, புருஷ அன்போ நல்லா நேசிக்கிறார், நினைச்சா வம்பா மாறிடும். இதெல்லாம் போலியான அன்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டும் நிஜ அன்பு. அப்படி நீங்க நினைச்சு வாழ்ந்தா உங்க பிள்ளைகள் என்னைக்கு உங்களை நேசிப்பாங்க. புருஷன் என்னைக்கு அன்பே அன்பேன்னு கூப்பிடுவார். ஆண்டவரை விட்டு கொடுக்க ஏதாவது செய்தினா குழப்பம்தான். என்னை விட புருஷனையாவது மனுஷன் பிள்ளையா அதிகம் நேசி எனக்கு பார்த்து இருக்க மாட்டேன். சௌரி காணும்போதெல்லாம் கோபம் வராது, இந்த எண்ணம் வரும். புருஷன் டூரு கூட்டி போனாதனால ஆண்டவரை விட்ட, இது எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு ஆளே சொல்லுங்க பாப்பா. இருக்கிறீங்களா எல்லாரும்? அதனால் புருஷன் டூரு கூட்டிகிட்டு போகட்டும், நல்லா நேசிக்கட்டும், கேட்குறதெல்லாம் வாங்கி தரட்டும். ஆனால் நினைக்கணும், இதெல்லாம் ஒரு தற்காலிக அன்பு, டெம்பரவரி. ஆண்டோடைய அன்பை குறித்து காட்ஸ் லவ், அகப்பே அது காட்ஸ் லவ். கைமாறு கருதாமல் நேசிக்கிற அன்பு. கையை உயர்ச்சி உரலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பிள்ளை தான் சோத்திரம், அப்பா அம்மா தான். படுக்கையில் 1 வருஷம் கிடக்கட்டு, ஏசப்பா தேவ சித்தம் நிறைவேறட்டும், நாமே சோத்திரம். அந்த எடுத்து ஒரு முறை நான் செல்வராஜ் அவர் ஒரு முறை ஜெபம் பண்ண போனோம். ஆரல்வாய் மொழி பக்கம். எதுக்குன்னா நோய் குணமாக இல்லை, வயசு காலம் சீக்கிரம் போய் சேரக்கு. 1 வருஷம் நிறைய அடிக்கடி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு 2 நாளில் ஆள் அவுட் ஆயிரும். ஆச்சரியமாக இருக்கு. அன்றைக்கு நானும் சொல்கிறேன், பாஸ்டர் 1 வருஷம் படுக்க தாத்தா சோதரம் கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க, பவுடர் தட்டி போட்டிருக்கு. 1 வருஷம் 1.5 வருஷம் படுக்க. ஜெபி மனத்தை விட்டு எலும்ப ஜெபி கூட்டிகிட்டு போகல. இவங்களை மருத்துவமனையில் கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வச்சோன்னா 1.5 வருஷமாக ஜீவன் போகலையே. ஜோமணி வந்த 1 வாரத்தில் அவுட். என்ன ஜோமணி இருப்பாங்க? ஆண்டவரை சீக்கிரம் போட்டு. அப்பா தான் கையில் எடுத்து வளர்த்த அப்பா தான், பாக்கெட் மணி இருந்த அப்பா தான். படுக்கையில் 1 வருஷம் கிடந்தா நாரது ஏசப்பா சீக்கிரம் எடுத்துருன்னு சொல்லுவோம். இதான் மனுஷ அன்பு. இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட அந்த மனுஷ அன்பை கண்டு ஏமாந்து போகக்கூடாது. தேவ அன்பு மட்டும் தான் நிலையான அன்பு. எனக்கு செல்ல அம்மான்னு கூப்பிடும் மயங்கிடப்படாது. அம்மா பிள்ளைகளை பார்த்து ஒருத்தியை கொண்டு வந்தப்புறம் தான் செல்ல அம்மா கேட்காத தெரியும். அதை சொல்லுங்க பார்ப்போம். நல்ல மனித அன்பு போல் நான் நிறைய காரியம் கண்டிருக்கிறேன். 50 வயசாச்சு, 30 வருஷம் ஊழியத்தில் மனித அன்பு போலி. அதை நம்பி நம்ம சோரம் போனோம்னா கர்த்தர் கோபப்படுவா. இயேசுவின் நிலையான அன்பு, அவருக்காக நமக்காக ஜீவனை தந்தார். இன்றைக்கு என்ன தியானிக்க போறோம்னா சுருக்க செய்தி தான். கடைசியா ஒருவர் மரிக்கும்போது மரித்துட்டாருன்னா வச்சு பார்த்த பிள்ளைகிடத்தில் கேட்பாங்க, அப்பா இறக்கும்போது அது சொன்னாரா அப்படின்னு. எங்கள் அம்மா மரிக்கும்போது ஒய்ஃபிட்ட என்னை ஒன்று மடியில் கடத்துவேன்னு கேட்டாங்க. அன்றைக்கி அந்த சௌரம் சாட்சியும் என் ஞாபகம் வந்து அப்படி ஆசை இருக்கும் போலே சாகிற நேரம் என் ஒய்ஃபு கட்டில் உட்காந்து அம்மாவை மடியில் கடத்துனாங்க. சில மணி நேரம் தாண்டி இறந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு சொன்ன தம்பிக்கு ஒரு வார்த்தை, நீ ஞானசானம் எடுப்பையான வார்த்தை, அவங்க பைபிளை தந்து எடுக்க சொல்லி எனக்கு தந்தாங்க. இப்படி சில மறிக்கும்போது பிள்ளைகளுக்கு ஆலோசனை, நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது, அப்பா நான் சாக போகிறேன், இறந்து போகிறேன், நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். சில இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மனைவிமார் இருந்தால் அம்மாங்களை கவனிச்சு சொல்லுவாங்க, தம்பியை கவனிச்சு சொல்லுவாங்க. அப்படி கடைசி நேரத்தில் அந்த நேரத்தில் சில வார்த்தைகளை மக்கள் எதிர்பார்ப்பான். சரி ஒன்றுமே சொல்லலை, இப்படி ஒரு போய் சாரி இறந்துட்டேன் சில சொல்லுவாங்க.
ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த பொன்மொழிகள், அதனுடைய மேன்மை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இல்லை சொல்லுங்க பார்ப்போம். அது விசேஷமான வார்த்தை. அதை தியானிக்கும் போது அதில் ஒரே ஒரு வார்த்தை தான், என் தேவனே ஏன். மீதி எல்லாம் யாருக்காக? நம்மளை அங்கே சிலுவையில் கொண்டு அரைஞ்சு வச்சா எல்லாம் நமக்காக சொல்லும். ஒரு வார்த்தை பிறருக்காக, 7 வார்த்தையில் 6 வார்த்தையும் பிறருக்காக, ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்காக. ஆகவே அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சிலுவையில் இயேசு சொன்ன 7 வார்த்தையின் மேன்மை. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்லா கையாசை சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது வார்த்தை, ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். முதல் வார்த்தையே மன்னிப்பு. இப்படி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். இங்க முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? இவர்களுக்கு மன்னி. இங்க சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தையில முக்கியமா முதல் முக்கியப்படுத்தின வார்த்தை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவே இவர்களுக்கு மன்னி. இதன்படி நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். மன்னிப்பு என்பது பிரதானமான காரியம். என்ன காரியம் சொல்லுங்க? மனிதர்களுக்குள், மனுஷ இனம் மாறி மாறி மன்னிக்கணும். தேவ பிள்ளைகள் மாறி மாறி மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற வார்த்தையின் மேன்மை நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். கையை உயர்த்துறல இல்லையா? ரோமர் 12:10 சொல்லுகிறது, கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளணும். எப்படி? இயேசுவை பார்த்தீங்களா? நான் அடக்கமுள்ளவருக்கு அடையாளமாக என் சரீரத்தில் தைலம் பூசுவதற்கு இவள் முந்திக் கொண்டு. அதன்படி நான் ஒரு வார்த்தை சொல்றேன், மன்னிப்பதற்கு முந்திக் கொள்ளணும். எத்தனை அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இயேசு முக்கியப்படுத்தின முதல் வார்த்தை அந்த மன்னிப்பின் மகிமை, மன்னிப்பின் மேன்மை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். ஆகவே முதல் வார்த்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவமாகணும். ஸோ மன்னிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. இதை குறித்து தியானிக்கும் போது மன்னிப்பதனால நமக்கு எழுச்சி வரப்போறது இல்லையா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை மைக்கில் ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அவனுக்கு மகிமை. பல சொல்லுங்க, உங்களுக்கு மகிமை வேணும்னா, துக்கமா இருக்கிறீங்க, ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களோ, பயிர் கஞ்சியா சாப்பாடா? சாப்பாடு தானே. சோதரா பாரு, தப்பு இல்லை, ஆண்டு ஒன்றும் கோபப்பட மாட்டேன். சொல்லுங்க, நீங்கள் மன்னிப்பது உங்களுக்கு மகிமை கொண்டு வரும். மகிமை வேணும்னா மன்னிங்க. மருகுச்சூர் ஐயா இருக்கிறார், இஸ்ரவேல் காமேன், ஆட்டோ ஓட்டுவார். அவர் ஆராதனையில் இருந்தால் எல்லாரும் அவரை திரும்பி பார்ப்பாங்க, மகிமை அப்படி சொல்லிடுவார். சில நேரம் தட்டி உட்காரணும், அது அவருக்கு பழகி போச்சு. கொஞ்சம் ஜெபம் நடக்கும்போது பிரசன்ஸா வந்தனா மகிமை அப்படி சொல்லிடுவார். அல்லேலூயா. எனக்கு இத்தனை வருஷம் எனக்கு பழக்கம். எனக்கு பேர் பாபுன்னு கூப்பிடுவார். பாபு பாருங்க, மகிமை வேணும்னா மன்னிக்கணும். பாரு சொல்லுங்க, மகிமை வேணும்னா மன்னிப்பது மனுஷனுக்கு. நீங்க மன்னிக்கிறவங்க முட்டாள் நினைக்கிறீங்களா? அடிக்கடி மன்னிப்பு கேட்கிறவங்க. இயேசு கிறிஸ்து இடத்துல பேதுரு வந்து கேட்டார், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்கணும்? 7 தரமோ என்று சொன்னார். வாய்ப்பாட சொல்லு. 7 70 எழுதும் இல்லையே, 490 7 70 முறை வாய்ப்பாட சொல்லி கொடுத்து 490 முறை மன்னிக்கணும். வருஷத்தில் மன்னிச்சிருக்கா 490 முறை. அல்லேலூயா. மன்னித்த தெய்வம் நம்மப்பா சொல்ற, நீ மன்னிக்கணும்.
உன் சரீரத்துல, முகத்துல, மேல, இருதயத்துல மகிமை வரணும்னா மன்னிப்பது மனிதனுக்கு மகிமையை கொண்டு வரும். உலகம் மன்னிக்காம நிறைய காரியத்தை இருதயத்தில் போட்டு வச்சிருக்கிறான். அந்த சௌரியை குறித்து சொல்வது கோபம் இல்லை, ஆனால் அது வார்த்தை வித்தியாசமாக இருக்குது. அவங்க சாதாரணமான ஒரு தாய் சகோதான். ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவங்க ரட்சிப்பாராக. அல்லேலூயா. அதனால் கோபத்தினால இல்லை. என்னை பொறுத்தவரை இப்போது சண்டை பழித்தவன் பேசிடுவேன். யார் என்ன பேசுனா ஒரே வார்த்தை, ஊழியக்காரன் என்ன ஏதாவது தீமையாக பேசினா இவர்களை ஊழியக்காரனாக மாற்றின ஆண்டவர். பெந்தேகோஸ்து ஊழியக்காரலாம் மாற்றணும் இல்லை, சொல்லுங்க பார்ப்போம். அதில் அவங்களை எதிராக ஜபிக்கவோ சபிக்கவோ எனக்கு வாய் வராது. கவனிங்க, அப்போ மன்னிக்கிற ஒரு சுபாவம் வேணும். அல்லேலூயா. எத்தனை விரும்புறீங்க? புருஷனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், மாமியார சொல்லுங்க மன்னிக்கணும், சொத்துற மருமகளை மன்னிக்கணும். அல்லேலூயா. யாரை மன்னிக்கணும்? மருமகளை மன்னிக்கணும், சொத்துற மாமியை மன்னிக்கணும், எல்லாரும் மன்னிக்கணும். அதில் நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்தவர். மன்னிக்க கிருபை இல்லை, மனம் வரலன்னா மன்னிக்க மனம் தாருங்கப்பான்னு கேட்கணும். அவங்க செய்த துரோகத்தை மன்னிக்க மனம் தாருங்க. யோசேப்பிடத்தில் சௌரமார் வந்து கேட்டாங்க, நாங்கள் உனக்கு துரோகம் செய்தோம். அவன் யோசேப்புக்கு என்ன வந்தது? அவன் அழுதான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்லி அழுதான்? நீங்கள் இப்படியெல்லாம் என்னை குட்டி கஷ்டப்படுத்தலைன்னா நான் இப்போ தாமே ராஜாவுக்கு அடுத்த பதவியில் வந்திருக்க மாட்டேன். நீங்கள் செய்த தீமையை நீங்கள் அவன் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீங்க, அதை எனக்கு அத்த நன்மையாக மாற்றினார். முதல் வார்த்தை மன்னிப்பது மனுஷனுக்கு என்ன? அப்போ அபிஷேகுக்கு காத்திருக்கிற நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்காம அந்த மகிமை அப்படின்னு சொன்னா சோத்திர மகிமை வராது. தேவ கிருபை நமக்கு மேலே வரும். ஆகவே இயேசு சொன்ன முதல் வார்த்தை மன்னிக்கிற வார்த்தை. எத்தனை அந்த இருதயம் இருக்கிற மட்டும் வரல சொல்லுங்க பாப்போம். அப்படி இருதயம் சம்மதிக்கலாம், ஜெபம் எனக்கு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தார ஆண்டவர். அல்லேலூயா. சரி, மன்னிப்பது எரேமியா 13:14 வாசிங்க. பழையற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்றார். கோபமாக பிதாக்களும் பிள்ளைகளும் ஆகிய அவர்களை ஒருவன் மேல் ஒருவன் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அந்த கர்த்தர் தான் இப்ப மனம் மாறி நம்மை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். தப்ப விட மாட்டேன், இறங்க மாட்டேன்னு சொன்ன தெய்வம் இப்ப சிலுவையிலே தொங்கி நின்று கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிலாத்துவ மன்னியும், பிலாத்துவ மனைவியன் மன்னியும், என்னை குத்துனானே ஒருத்தன் அவனை மன்னியும், காரி துப்புனாங்களே அவங்கள மன்னியும், தாடை மயிர பிடுங்கினாங்களே, என்ன என் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு சீட்டு போட்டாங்களே தங்களுக்குள்ள அவங்கள மன்னியும், காரி முகத்தை துப்புனாங்களே உங்க மேல காரி துப்புனா வாயில பொண்ணு வாரு என்ன அப்படி சொல்லிடு. அல்லேலூயா. வாயில உனக்கு வாயில சொல்ல பார்த்தீங்களா, உனக்கு வாய் புழுக்கம், கெட்ட வார்த்தையோ போய் பேசினா புழுக்கம். ஏசன் சொல்லியிருக்கணும், நீண்ட நாளாக உனக்கு வாய் புழுக்கும். ஏன்னா ஒருத்தன் புழு செத்தான் பார்த்தீங்களா. ஏசு சொல்லியிருக்கணும், என்ன துப்ரியா யாரு நினைச்ச பாரு, கொஞ்ச நாள்ல உன் வாய் என்ன ஆகுதுன்னு பாரு. அல்லேலூயா. இயேசு சொல்லியிருக்கணும், ஆனா என்ன துப்புனானே ஒருத்தன், காரி உமிழ்ந்தார்களே, கேலி பண்ணாங்களே, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த செய்தி முதல் வார்த்தைக்கிறேன். உங்களுக்கு சபையில சிலர் மாறி சில கருத்து வேறுபாடுல பகை இருக்கிறது. மாமி மருகளுக்குள்ள எனக்கு சிலரை தெரியும், சிலர் தெரியாது. மன்னிப்பு கேட்க வந்தா ஃபோன் மூலம் மன்னிப்பு கேட்டா, மன்னிப்பு கொடுப்பேன் உள்ளவங்க மட்டும் யார் யாருன்னு தெரியும். அதனால் சேர்ந்து கொடுத்தவர்களும் கொடுக்கிறவர்களும் எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொன்னேன்? யாரெல்லாம் சண்டைக்காரி நம்ம அறியண்டா, அப்படித்தானே? எதுக்கு நம்ம அப்படி அறியணும்? மனுஷன் தானே, சில வார்த்தை நமக்கு பிடிக்காது, நமக்கு பிரியவில்லை பேசிடுவாங்க. ஆமாம், ஒரே அம்மா வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகளே. அல்லேலூயா. யாக்கோபு ஏசாவது ரெட்டை பிள்ளைன்னு சொல்லலாம், அப்படித்தானே? ரெட்டை பிள்ளை தானே அவங்க. சோதரம் 2 வருஷம் இடைவிட்டு பிறந்த பிள்ளைகளே மாறி சண்டை.
பின்ன எப்படி? அதனால சோத்திரம், நான் நிறைய மன்னிச்சிருக்கிறேன். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுப்பேன். அப்ப யார் யாருன்னு தெரியண்டா. அவங்க மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். சத்தமுரலேலுயா. நான் நிறைய பேரை மன்னிச்சிருக்கிறேன். ஆமென். ஊழியர்கள் பார்த்தீங்களா, நாங்கள் மன்னிக்காம இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு நாள் ஒரு தாயார் வீடு சந்திக்க போகும்போது சில அறியாமையினால, ஆண்டு கிருபை அறியாமல் அவங்கள பார்த்து ஒரு நாள் சோத்திரம், சர்ச்சுக்கு ஏன் வரல சகோதரியும் கேட்டேன். டீச்சர் கேட்பாங்களா ஸ்கூலுக்கு வராட்டு? நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, ஒரு வாரம் சொன்னாங்க பாஸ்டர் இன்னைக்கு பிளம்பர் வந்தான்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் கூட்டத்துக்கு வரல. எலக்ட்ரிஷியன் வந்தானே, ரெண்டு ஒன்று தானே, கார்பெண்டர் வந்துன்னு சொன்னாங்க, அடுத்தும் வரல. இதோ ஒரு காரியம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சகோதரி எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இந்த வீடெல்லாம் அழகாக தந்திருக்கிறாரே, நீங்கள் ஆண்டவர் நம்பி வரலாம்னு அவ்வளோ கோபம் வந்துட்டு. அவங்க ஹை சுகர் உள்ளவங்களாகும். அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி அவங்க கொஞ்சம் ஸ்பீடாகி, நானும் மனைவி உண்டு, உங்கள் சர்ச்சை வந்ததெல்லாம் வந்தது, உங்கள் சபைக்கு வராமல் எல்லாம் நடக்கும் பார்க்குதீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு இடிஞ்சிறங்குச்சு. நான் கேட்டேன், என்ன சகோதரி கேட்டேன், இதெல்லாம் நான் தந்தேன்னு சொல்லலை, ஏசப்பா தந்தேன். வீடு இல்லாமல் எங்கெல்லாம் அலைஞ்சிங்க. அவங்களுக்கு கோபம், உங்கள் சபைக்கு வராமல் எல்லாம் நடக்கும் பார்க்குதீங்களா, அப்படி பிடிச்சிட்டாங்க. நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நேரமே விட சொன்னேன், இப்போ இங்கே போண்டா. சரி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம அவங்க நன்மைக்கு தானே சர்ச்சு வரல கேட்டோம். போனேன். பிறகு சில நாள் தாண்டி அவங்க வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க வந்தாங்க. நான் என்ன சொல்லியிருக்கணும், மன்னிக்கணும் முடியாது, யாரை பார்த்து பேசுனேன், கை நொடிச்சிங்களே உங்கள் சபைக்கு வராமல். நான் சொன்னேன், சரி நான் மன்னிச்சுட்டேன், அவங்களுக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், மன்னிச்சுட்டான் சொல்கிறேன். முகத்தில் அடித்த போல பேசிட்டான். உங்கள் சபைக்கு வர எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, நல்ல ஒரு சகோதரி. அப்போ மாறி மாறி முதல்ல கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் மன்னிக்கிறவர்களுக்கு என்ன வரும்? எத்தனை வருஷம் நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு சத்தியம் நான் கேட்டதே கிடையாது. மன்னிக்கிறவன் எவனோ அவன் மேல் தேவ மகிமை வரும். இல்லைன்னா கிருபன்னு கூப்பிட்டாலும், மகிமைன்னு கூப்பிட்டாலும் மகிமை வராது. இருந்துக்கு பரிசு பாருங்க, அபிஷேகம் கிடைக்காததுக்கு அபிஷேகம் இன்னும் நிறைய கிடைக்க காரணம் என்ன? மன்னிக்காத இருதயம். சரி, முதல் வார்த்தை ஆமென், இயேசு மன்னிக்க சொல்லுகிறவர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு எப்படி யார் மன்னித்தது போல, இயேசு நமக்கு மன்னித்தது போல நான் செய்த எத்தனையோ குற்றங்களை இயேசு மன்னித்திருக்கிறார். அவரை தூசிச்சிருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கிறோம், சபித்திருக்கிறோம், சத்தியம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் எல்லாம் கர்த்தர் மன்னித்து அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். சரி, ஆமாம். இன்னும் பரமண்டல ஜெபத்தில் கூட ஏசப்பா என்ன சொல்லி கொடுத்தார்? முதல்ல ஜெபம் பண்ணு, எங்களுக்கு வேண்டிய சாப்பாடை தாரு. அடுத்து கிடைச்ச சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும்னா அடுத்த வார்த்தையே நல்லா சாப்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு மன்னிப்பை பலத்தோடு கொடு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்கள் குற்றங்களை மாறி மாறி தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும். அப்படி பரமண்டல ஜெபத்திலே ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே மன்னிப்பு கொடுக்கிற மனிதனுக்கு மகிமை வந்து இறங்கும். இரண்டாவது வார்த்தையின் மேன்மை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், ஆமென், 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இது நமக்கு சம்பவம் தெரியும். இயேசுவை சிலுவையில் அறையும் போது இவன் கள்ளர்களுக்கு கூட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவனிங்க, அறியும்படி 2 திருடர்களை சிலுவையில் அறைஞ்சாங்க. நடுவில் யாரு? இயேசு. இவன் தான் கொள்ளைக்காரனுக்கு தலைவன். அப்படி சொல்லி எல்லாரும் அறியன்னு சொல்லி இயேசுவை நடு சிலுவையில் அரைஞ்சாங்க. இத்தனை சிலுவையில் 3 சிலுவை நடு சிலுவையில் அரைஞ்சாங்க. அதில் ஒருத்தன் எந்த பக்கம் இருந்தவனு கொடுக்கப்படவில்லை. அதில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால்
உன்னையும் ரட்சித்துக்கொள் அப்படி சொன்ன. இன்னொருவன், ஏண்டா அவரை திட்டுற, நாம் செய்த தப்பிற்கு ஏற்ற தண்டனை பெறுகிறோம், இவர் தகாதுன்னு செய்யலையே, இயேசுவே ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிறைத்து. இதுக்கு ஒரு தலைப்பு, ரட்சிப்பின் வார்த்தையின் மகிமை. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பாருங்க, இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், நீர் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளணும். இயேசு சொன்னார், நான் வரும்போது இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய். அவன் பரதேசி போயிருக்கிறான், தேவராஜ்யத்துக்கு போயிருக்கிறான். யாருக்கு தான் அதை கொடுப்பார் என்று வெளிப்படுத்த விசேஷம் 21-24 சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தான் அந்த வெளிச்சத்தில் சகைவை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது? தன் குறைகளை மறைக்கிறவன் என்ன மறைச்சலாமே? நம்ம கொலை செய்தோம், நம்ம திருடினோம், சேனெல்லாம் பறிச்சோம், அல்லேலூயா, திருடினோம், கொள்ளையடிச்சோம். ஆனா இவர் அதை ஒன்றும் செய்யல. நம்ம இன்னைக்கு 2 பக்கம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம்னா நம்ம செய்த தப்புக்கு. அவன் ஏன் ரட்சிக்கப்பட்டான்? அந்த வார்த்தை ஏன் ஏசப்பா சொன்னா? சடனா இன்றைக்கு என்னோட கூட பரசிருப்பாய். அவன் அப்பொழுதே ரட்சிக்கப்பட்டான். அவன் ஞான ஸ்நானம் எடுக்கல். சரி, இப்படி சொல்லுவாங்க, சிலுவை கண்ணன் ஞானஸ்தானம் எடுத்தான். அவனுக்கு வேறொரு தருணம், அவங்கள பார்த்து, ப்ளீஸ் கொஞ்சம் உன்னை இறக்கி கொஞ்சம் விடுங்க, நான் தயவுப்பா சபையில் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வரேன்னா அவனுக்கு டைம் ஒன்றும் இல்லை. கால் எலும்ப முறிச்சவனை கொல்லணும், சீக்கிரம் கொல்ல ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தா, தப்பு செய்து சிறைக்கு போய் தூக்கு மேலே தூங்குற நேரம் ரட்சிப்பு கிடைச்சி அவங்களுக்கு ஞானஸ்நானம் வேண்டாம். அங்கெல்லாம் பார்க்குது எல்லாருக்கும் தூக்கு மேடைக்கு, தூக்கு மேடைக்கு போயிட்டு ஞானஸ்நானம் எடுப்பாங்களா? இப்போ தண்ணீர் இருக்கிறதே, வர தடை என்ன அப்படி சொன்னா வேண்டாமா? யாராவது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஆண்டோட வசந்த கீழ்ப்படிங்க. 2வது, ரட்சிப்பின் மேன்மையான ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய். எத்தனை நம்புறீங்க? எத்தனை பாவத்தை அறிக்கை எடுத்துருக்கிறீங்க? சரி, என்னுடைய பிள்ளைகளே, ஆமென். 3வது ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நமக்கு நேரம் போயிட்டு பார்த்தீங்களா? யோவான் 19:26-27 வாசிங்க. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமது அன்பார்ந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றான். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். ஒரு சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனம் வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்து அதிகமான அன்பு யாருக்கு மேல? சில வீட்டில் அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை இருப்பான். இயேசு அம்மா பிள்ளை. யோசிப்பு அங்கே வந்தாரோ வரலையோ நமக்கு சரியா, வந்திருந்தா கூட யாரோ கேர் பண்ணலை. அதோ உன் தகப்பன்னு சொன்னாரா? அதோ. இதோட ஒரு முக்கியமான வார்த்தை. இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். சோத்திரம். தன்னை நம்பி இருந்த, தன்னை பெற்றெடுத்த தாயை நடுத்தரவில் விட்டுவிட இயேசு விரும்பலை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இதை சொல்லாதிருந்திருந்தா மனுஷனா இருந்தா இருப்போம். இப்போ திடீரென்று உங்க வீட்டில் அப்பா மட்டும் இருக்கிறார், நீங்க ஒரு பிரயாணம் போறீங்க. நாங்கள் தங்கச்சி விட்டு சில நேரம் போவோம். அப்போ எங்க அப்பா வீட்டில் விட்டு போக மாட்டோம். அப்போ வண்டியில் வச்சு நல்லா கம்பெனி தருவேன். இங்கிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு 1-2 மணி வரைக்கும் பாட்டு நடக்கும். அப்பாட்ட பாட்டு பாங்க, ஒரு பாட்டு ஆரம்ப பாடணும், அவரும் தொடங்குவார். ஆமே, கதை சொல்லுவோம். இப்படி தான் 1-2 மணி வரைக்கும். ஸோ சாயங்காலம் 4 மணிக்கு போனால் ஒரு 2-3 மணிக்கு போய் சேருவோம். அப்போ நல்லா உற்சாகமாக இருப்பேன். சோத்திரம். ஏன் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்? வீட்டில் கிடக்க வண்டியில் கூட்டிகிட்டு, அவருக்கு எங்கள் கூட எல்லாரும் வருவார். வர இடத்துக்கு நான் பாம்பு போல் வண்டியில் இருக்கிறேன்னு சொல்லுவார். வண்டியில் இருப்பார். எங்கள் அப்பா விட்டுட்டு போகிறோம் வச்சுங்க. சோத்திரா விட்டுட்டு போனால் நிறைய காரியம் இருக்கு. அப்படி தானே? நைட்டில் ஒத்தைக்கு இப்போ போனாலே கேட்பேன், பிள்ளைகள் வைப்பாங்களா?
அப்பா எப்போ வருவியா? அப்போ நாங்கள் ஒரு ப்ரேயர் போகிறோம்ப்பா. எப்போ வருவியா? 8 மணிக்கா 9 மணிக்கா? சோது. அப்போது அவங்கள கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? நைட்டு ஒத்தைக்கு, இன்னொன்று நேரத்து நேரம் சாப்பாடு, இப்படி நிறைய காரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அவரை சார்ந்து கொண்ட அம்மாவை ஒப்பு கொடுக்கிறார், ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். அப்படி தானே? சோதரா ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாரையும் அனாதை விடுகிற தேவன் அல்ல. இது ஒன்றை நம்மைக்கு காண்பிக்கிற நம்முடைய மாமா மாமி தாய் தகப்பனை கேர் பண்ணுறவங்களா இருக்கணும். அந்த கஷ்டத்திலும் அதெல்லாம் பேச வேண்டிய, சொல்லுங்க, இப்போ உங்களை சிலையில் அரைஞ்சி வச்சிருக்கு, நடு வெயில், வெயில் ஏற ஏற பெயின் அதிகரிக்குது. மாப்பிள்ளையாவது பிள்ளையாவது பார்த்துட்டா நிற்கிற அப்படி. இப்போ வந்தேன்னா என்னெல்லாம் சொல்லுவோம்? யாரா பார்த்துன்னா சொல்லுங்க, நான் எவ்வளோ கஷ்டம் நீ பார்த்துட்டா இருக்கேன், போயிருக்கணும்னு நான் வழியில துடிக்க பார்த்து நிற்கிறான், போகணும் அப்படி சொல்லியிருக்கலாம். இயேசுவின் தாய் அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தன் தாய் மேல் ஒரு அன்பு, எங்கள் அம்மா அப்படி விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு மகனாக யோவானிடத்தில் அவர்களை சமர்ப்பிச்சார். இது ஒரு அச்சமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் இயேசுவின் தாயை போல நமக்கு தாய் தகப்பன் மாமி மாமா இருக்கிறாங்க, ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள். கவனிங்க, ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்ய. நானும் ஒரு நாள், என்னைக்கு 50 வயசா, என்னைக்கு மீசையில் டையில் அடித்து தலையிட்டு அடித்து டிப்டாக வணக்க முடியுமா? சொல்லுங்கம்மா. ஒரு நாளில் நாமும் வயசாகும். அப்போ நமக்கு ஆதரவு வேணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் நம்புறது, ஜெபிக்கிற பெற்றோரை ஏதாவது விதத்தில் காப்பாற்றுவார், நடத்த தான் செய்வார், நடத்த தான் செய்வார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போயிடக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோரை நம்ம கேர் பண்ணணும். மாமி மாமா முதியோரை இயேசு அவ்வளவு துடித்து கொண்டிருக்கிறார். வலி, சிலுவையில் ஆணி அறைஞ்சி வச்சிருக்கிறாங்க, நடு வெயில். எப்படி இருக்கும் சொல்லுங்க? சோத்திரம், துடித்துட்டு இருக்கிறார். அவ்வளோ சீரியஸான நேரத்தில் தாயை மறந்து போகவில்லை. நமக்கு பல அலுவல் இருக்கலாம், பல டென்ஷன் இருக்கலாம், பல காரியம் இருக்கலாம், ஆனால் பெற்றோரை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நமக்கு கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, பண நெருக்கம் இருக்கிறது, பெற்றோரை மறந்து விடக்கூடாது. இயேசுக்கு அவ்வளோ துன்பம் இருக்குன்ற அவ்வளவு அந்த கடினமான நேரத்திலும் தன் தாய் மேல ஒரு அன்பு வைத்து, ஸ்திரீயே அதோ உன் மகன், தாய் என்று இயேசு ஒப்பு கொடுத்தார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாமும் அந்த வழியிலே நடந்து கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. சோதரம். பைபிளில் ரூத்தை பாருங்க. போவாசுடைய வயல்வெளிக்கு போகும்போது வாசிங்க 2:8, ரூத் 2:8 வாசிங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடம் விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் முன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். சொன்ன அந்நிய தேசத்தாளா இருக்க எனக்கு இது எதுனால கிடைச்சது? அது ஒரு கிருபை. கைத்தோல சொல்லுவோம் பாப்போம். போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ண போறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் முன்குறித்த ஒரு காரியம். போவாஸ் ரூத்தை விசாரிக்கிறார். ரூத்துக்கு அழுக வருது. அல்லேலூயா. அந்நிய தேசத்தாளா இருக்க வசனம் இருக்கா? வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். ரூத்த போல அந்நிய தெய்வத்தை விட்டு இயேசுவை மட்டும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவன் விசாரிக்கிற வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார்.
மக்களும் கிளியும் செத்து போனாங்க. மாமின்னு சொல்லிட்டாங்க, உன்னை என்னால் விசாரிக்க முடியாது, உனக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியாது. அவள் சொன்னா, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், இதை விட்டு நான் போகவே மாட்டேன். இது ஒரு காரியம் சொல்கிறது. அவன் போவாசை, ரூத் போவாசை அவன் கேர் பண்ணது போல இயேசுவை நம்புற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். சந்தோஷமா கையை கொட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. கையா செய்து அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கையை கொட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் அந்த சோர் போவாஸ் அவரை வீட்டில் கவனிக்க முடியலை, வருகிற யாரும் அங்கே நிற்கலை. அதனால் மாதம் 20,000 ரூபாய் கொடுத்து நாகர்கோவிலில் வாழ்வகம் என்று ஒன்று இருக்குது. மேலே ஃபிசியோதெரபி கிளினிக், கீழே நிறைய வயசானவங்க, இவர் தான் மட்டும் படுக்கை நோயாளி. அங்கே நான் இந்த முறை போகும்போது மாதத்துக்கு ஒரு முறை நான் போய் பார்த்து ப்ரேயர் பண்ணுவேன் இந்த சகோதரனுக்கு. அப்போது கொஞ்சம் கூட பாட்டியம்மாவாக வந்திருக்கிறாங்க. நான் போனேன், தம்பி எப்படி நல்லா இருக்குதியா? அவங்கள பார்த்தா அந்த நல்ல சில இடத்துல சில ரோட்டோரத்தில் இந்த ஒரு வயசுள்ள வயசுகளெல்லாம் சேர்ந்து கூடியிருக்கும் பார்த்துருக்கீங்களா? சாயங்காலம் ஆகும்போ பார்த்து அதுபோல் அவங்க எல்லாம் ஒரு ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு சொத்திரம் மரமோ இருந்தால் பிள்ளைய கூட மாட்டா, மாமி ஏட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வீட்டு கதை பேசுறதுன்னா, குடும்ப கதை பேசுறதுன்னா, விசாரிக்கிறதுன்னா, தம்பி எப்படி நல்லா இருக்குதியா? வீட்டை பற்றி ஒரு கேரமே இல்லை. அவர்களை சொல்லுங்க பாப்பா. அப்படி உங்களை பெற்றோரை கவனிக்க முடியாது, வெளிநாட்டில் வேலை, அப்படி பல காரியம் இருந்தால் கொண்டு விடலாம், பிரச்சனை இல்லை. அல்லையா? நீங்கள் வீட்டில் சொகுசாக இருந்துட்டு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த அவலம் நம்முடைய குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது. சரி, 3வது வார்த்தை ஒப்பு கொடுக்கிற வார்த்தையின் மேன்மை. ஒரு சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் உங்களை யாரையும் திக்கற்ற விட மாட்டா. பிள்ளை கேர் பண்ணலையா, புருஷன் கேர் பண்ணலையா, அவன் யாருமே கேர் பண்ணலையா, உங்களை கேர் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை பற்றி கவலைப்படுகிற விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த விசாரிப்பு தான் ரூத்துக்கு கிடைச்சது. அல்லேலூயா. 4வது ஒரு வார்த்தை மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அர்த்தம் என்ன? அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அது வாசிக்கணும். சங்கீதம் 32:3 வாசிங்க. 22:1 சாரி, சங்கீதம் 22:1. என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? இது ஜெபத்தின் மேன்மை. வரல சொல்லுங்க பாப்போம். இந்த கஷ்ட நேரத்தில் கூட இயேசு பார்த்து கேட்கிறார், இயேசு பிதாவை பார்த்து ஏன் என்னை கைவிட்டீர். ஸோ தேவ பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கு, ஏனப்பா என்ன கைவிட்டீங்க? ஒரு சொல்லுங்க. 21 நாள் உபவாசம். ஒரு 10 பிள்ளைகள் 7-8 வயசாகும்போ பிள்ளைகள் சாப்பிடாங்க. நமக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் டயர்டு, ஸ்கூலுக்கு இதுவும் சாப்பிடாது. ஒரு நாள் மகளுக்கு ஆடிப்பட்டு என்ன எதுக்கப்பா எங்களை அது புரியலை, எதுக்கு அடிக்கிறேன்னு, எதுக்கப்பா அப்படி அடிக்கிறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிடாதற்காக. அப்போ தான் புரிஞ்சு. இயேசு கேட்குற பிதா பார்த்து ஏன் என்னை கைகட்டி. அதுக்கு பிதா சொன்ன வார்த்தை அவன் வாசிப்போமா? சங்கீதம் ஏசாயா 54:7 வாசிங்க. 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒரு சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து கேட்டது போல, ஆண்டவரே இந்த நீங்கள் கஷ்ட பிரச்சனை சூழ்நிலை நிமித்தம் என்னை கைவிட்டீங்களாப்பா, ஏன் என்னை கைவிட்டேன்னு கேட்ட உங்களுக்கு பதில் தர்றாரு. இமை பொழுது உன்னை கைவிட்டே, ஆனால் உருக்கமா இருக்கிறது உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதாவது ஏசு பிதா முகத்தை மறைக்கலைன்னா சிலுவையில் அறைய முடியாது. அல்லேலூயா, அறைய முடியாது. அல்லேலூயா. பிதா முகத்தை மறைக்கும் போது என்ன சொல், அந்த பவர், அந்த பிரசன்ஸ் போயிட்டுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் மறுபடியும் பிதா அவரை தாங்கினார். கையை சொல்லுங்க பாப்போம். பல சொல்லுங்க, இமைப்பொழுது உங்களை கைவிட்டிருக்கிறார். லாங் லைஃபாக கிடையாது. ஆமென். நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவார். கொஞ்சம் பலமாக சொல்லுங்கம்மா. சில மணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வயிறு பசிக்குதோ?
சொல்லுங்க, இமைப்பொழுது உங்களை கைவிட்டிருக்கிறார், நித்திய கிருபையுடன் இறங்குவார். இது நமக்கு கேட்க உரிமை இருக்கு. ஏசப்பா இந்த கஷ்டத்தை ஏனப்பா இயேசு என்னை கைவிட்டீங்க அப்படி சொல்லுவார். இதில் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆமென், சோத்திரம். ஜெபத்தின் ஆமென் பைபிள் சொல்லு பார்த்தீங்களா, நான் கதறி அழுதும் சத்தத்தை கேளாமல் ஏன் நீங்க ஒளிச்சிருக்கிறீங்கப்பா, சோத்திரம். ஜெபத்தின ஆமென், ஒரு கதறலின் ஜெபத்தின் ஒரு மேன்மையான வார்த்தை. இத்தனை வார்த்தை சொன்னோம். 4வது. சரி, 5வது யோவான் 19:23 வாசிங்க. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக. யோவான் 19:23 அதானே? தாகமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்ல. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். தாகமா இருக்கிறேன். உடனே என்ன சுதா கடற்காணல இயேசுவோட தாகம் அப்படி கிடையாது. வரல சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அங்க சமாரியா கிணற்றண்டையிலே தாகத்துக்கு தண்ணீர் தான்னு கேட்டா. எதுக்கு? அவளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க. இப்போ நாங்கள் மருத்துவமனை ஊழியத்து போவோம், போனோட தடபட அந்த ரூமில் போய் சொல்ல முடியாது. ஜெபிக்கட்டுமா அப்படி கேட்போம். உடனே கைப்பிரதியை கொண்டு கையில் கொடுப்போம். இது போல அவளை ரட்சிப்புக்குள் கொண்டு வர இருந்த தாகத்தை தான் தாகத்துக்கு தண்ணி தான்னு கேட்டான். அவ வீம்பி பேசினான், நீ யூதனா இருக்க சமாரியா தண்ணீர் கேட்கலாமா? இந்த கணத்தை எங்களுக்கு தந்த யாக்கோவை பார்க்கலும் நீர் பெரியவர் அவனு பேசுறா. இயேசு என்ன சொன்னாலும் சரி, அவளை ரட்சிப்பது தான் அவருடைய சித்தம். அந்த 5 புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டும் அவன் ஒழுங்கில்லாத ஸ்திரியை ரட்சிக்க தாகமா இருந்தான். ஒரு அலை சொல்லுங்க பாப்போம், கையா செய்து ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், 5வது வார்த்தையாக இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்தும தாகம் வேணும். பாவியா இருக்கிற மக்கள் மேல பரியாசம் பண்ண அல்ல, அவருடைய பாவத்தில் விடுதலைப்பட கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை விரும்புறீங்க? துன்பப்படுத்த குடிக்கிறவங்களுக்கான எத்தனை ஆத்தும பாரம் வருது. இயேசுவே ரட்சிக்கப்பா. குடிச்சு ரோட்டு ஓரத்தில் விழுந்து கிடக்குறாங்க, எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. பிராண்டி ஷாப்பில் எனக்கு தா முந்தி கை போடுறாங்க. சோத்திரம். அந்த பிராண்டி ஷாப்பு 10 நிமிஷம் திறக்க லேட் ஆகிட்டா வருஷம் எல்லாம் துக்கத்தோடு இருக்குது. மைய இது சத்த வீட்டில் இருந்தது போல் அந்த பார்த்துருக்குறோம். அது பிராண்டி ஷாப்புக்கு முன்னால் இவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம தாகம் வரணும். 5வது இயேசுவின் ஆத்தும தாகம். சமாரியா பெண்ணை ரட்சிக்க அந்த மதிய வெயிலே போய் சுவிசேஷம் சொன்ன ஆத்தும தாகம் நமக்கு வேணும். ஒரு சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் பெரிய பிரசங்கம் பண்ணாட்டால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு சாட்சி இருக்குது. தேவனை அறிந்து கொள்ள அதை உங்கள் நண்பர்களுக்கு சாட்சியாக சொல்லுங்க. அது அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். சரி, 6வது ஒரு காரியம் யோவான் 19:30. 5வது என்ன தாகம் சொல்லுங்கம்மா? ஆத்தும தாகம். தண்ணி தாகம் மட்டுமல்ல. இயேசு காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 17:4 வாசிங்க. என்ன முடிந்தது என்று ஒரே வார்த்தையில் புரிந்து கொள்ளலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தே. பிதா என்ன கொடுத்தார்? என்ன கிரியை சொன்னார்? இயேசுவை மரியாள் வயிற்றில் பிறக்க பண்ணி அவரை கொண்டு எகிப்து போய் திரும்ப வந்து 30 வருஷம் அம்மாவுக்கு கீழே அடங்கியிருந்து 3.5 வருஷம் 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்து 3 வருஷம் ஊழியம் செய்து சிலுவையில் அறையணும். இதை யாருக்கு கிரிய? பிதா கிறிஸ்துவை குறித்து உண்டான கிரிய ஒன்று கூட விடாமல் நான் செய்து முடித்தேன். எப்படி சொல்றாரு? செய்து முடித்தேன். சிலுவையில் அறைவேன், ஒப்பு கொடுப்பேன். குமாரனே, நீ கோபப்பற்றக்கூடாது, இமைப்பொழுது கைவிடுவேன், என்ன மறுதலிச்சிடக்கூடாது. அப்படி சொன்னதை எல்லாம் நான் அப்படியே நிறைவேற்றினேன். ஒரு முடித்தேன், செய்து
பக்கத்துல சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு சொன்னதை எல்லாம் செய்து முடிக்கணும். தேவ வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். பிதாவுக்கு கிறிஸ்துவை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. இதெல்லாம் எப்படி செய்யணும் என்ன சொல்லுங்க. உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து தேவனை குறித்து திட்டம் இருக்கு. எல்லாம் நீங்க செய்து முடிக்கணும். எத்தனை பேர் விட்டுக்கொண்டீங்க? எத்தனை சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? செய்து முடித்து, செய்து முடிக்காம போகக்கூடாது. 7வது வார்த்தை லூக்கா 23:46. இயேசு பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஆமே, ஒப்பு கொடுக்கிற ஒரு வார்த்தை. கையா சேர்த்துறல இல்லையா? கவனிங்க, ஆவியை விடாது இருக்க. ஆவியின் மேல இப்படி சொல்லிதான் நம்ம எல்லாம் மறிக்கணும். சொல்லுங்க பாப்போம். என் ஆவியை ஹேண்ட் ஓவர் பண்றேன் ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளை அப்படிதான் இருக்கணும். கவனிங்க, தற்கொலைக்கு ஒரு தேவ பிள்ளை இடம் கொடுக்க கூடாது. ஒரு சொல்லுங்க பாப்போம். அப்படி மறிச்சா எங்களுக்கு பிரசங்கம் ஓடாது. அந்த பக்கம் வரவே வெக்கமா இருக்கும். நீங்க ஆவியை ஒப்பு கொடுத்து மறிச்சா 1 மணிக்கு பிரசங்கம் பண்ணுவோம். உங்களை குறித்து புகழ்ந்து பேசுவோம். சௌரி இருந்தாங்க காட்டினா பார்த்தீங்களா அந்த சுடிதாரு, ஆமேன், அந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டி. யாரு சொல்லுங்க அம்மா? நம்மளும் பார்க்க எத்தனை இறந்து விட்டு போயிருக்கிறோம். ஒருத்தர் ஒன்றும் நான் அழுறாங்க சிலர். அல்லையா, 45 வயதில் நம்ம ஃபெடரேஷன் வருகிற ஃபுல் காஸ்பல் ஒரு ஊழியக்காரங்க மறிச்சாங்க. சோத்திரம் கடைசி வரைக்கும். ஆமாம், சோத்திரம் கொஸ்டின் ஆன்சர் ஒய்ஃப் இந்த முறை ஒய்ஃப் தான் எடுக்கிறா. ஃபெடரேஷன் உள்ள ஸ்திரீகளுக்கு நாகூர் மருத்துவமனை பார்க்கும்போது மூச்சு விட முடியலை. முறையில் ப்ராப்ளம். 45 வயசு தான். மூத்த மகள் காலேஜ் படிக்கிறா. அந்த கஷ்டத்திலும் சிஸ்டர் அடுத்த மாதம் நான் வருவேன், எனக்குள்ள கொஸ்டின் அனுப்புங்க, நான் எழுதி கொண்டு வருவேன். சில நாளில் மறிச்சிட்டாங்க. அந்த அடக்காராதனையில் ஆமாம், யாரெல்லாம் சாட்சி சொல்லுங்கன்னா ஆடி வச்சு வர்றாங்க. நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அப்படி வரணும். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். 7வது வார்த்தை இயேசு யாரும் கொல்லலை, ஜீவனை எடுக்கலை. ஏன்னா குத்தி தான் மற்றவனுக்கு கால்ம்ப உடைச்சு தான் ஐயோன்னு செத்தாங்க. இயேசு விழாவிலே குத்தின போது ஒரு அடக்கமும் இல்லை. இப்படிதானே நம்ம ஊர் பக்கம் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு கொலை நடந்தது. கொண்டுட்டாங்க, தூக்கிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா சோத்திரம் ஆமேன், மாறி மாறி குடிக்கிறதுல பிரச்சனை. செத்தானான்னு பார்க்க என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? குத்துப்பட்டு தீக்குச்சியை உறவி இந்த கால் எடுக்கல வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சா ஜீவன் இருந்தா நிச்சயமா சரிதான். இயேசுவை இங்கே குத்தின பிறகு கூட சொல்ல ஊசி போடும்போது அப்படி தானே, ஒன்றும் இல்லை. அதன் அர்த்தம் என்னன்னா அதுக்கு முன்பே ஆவியை ஒப்பு கொடுத்தா. ஈட்டி அடிச்சு குத்து அப்படி தானே. அல்லேலூயா. நம்ம உண்மையாக ஆண்டவருக்கா மறிச்சிருந்தா ஈட்டி எடுத்து இங்கே இல்லை கண்ணில் குத்துனாலும் நமக்கு என்ன ரோசமான ஒன்றும் வரா. சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு சொல்லுங்க பாப்பா, வரிசை சொல்லுங்க. என்ன வார்த்தை நான் கேட்குறேன்? ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு டச் பண்ணிச்சுதா? 7 வார்த்தை இந்த வருஷம் சிந்திச்சு பிரயோஜனமாக இருந்ததா? எனக்கு ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை முதல் வார்த்தை ஆமேன், மன்னிச்சா மகிமை இறங்கும். கடைசி வார்த்தை இங்கே இருக்கிற ஒருவரும் தற்கொலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தேன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. பிதாவின் சித்தம் செய்த போது இயேசுக்கு கொடுத்து எல்லாம் செய்து முடிச்சாரு. அவன் இங்கே இருக்கிற அத்தனை பேர் சொல்கிறேன், ஆமாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான் இருக்குது. உங்களை இப்படி தான் வைக்கணும், அதை செய்து நிறைவேற்றி தான் உங்கள் வாழ்க்கை முடியும். பிசாசு குறுகிடு தடை பண்ண முடியாது. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கத்த நியமித்திருக்கிற உயர்வுகளை மேன்மைகளை அதெல்லாம் செய்து முடிப்பா. அவன் கடைசியாக எல்லாம் எழுப்பி நிற்போமா? அவர் அவருடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் இயேசு கிறிஸ்துவை போல புலம்புறவர்களாக அல்ல, துடிக்கிறவங்களாக அல்ல, நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து பார்த்திருக்கிறவர்களுக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பே தாகம் தாகம் என்றீர்,
எனக்காக ஏங்கி நின்று அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே பார்க்கையிலே ஒரு வாரி 2 பாரி பாடு. அன்பே கல்வாரி அன்பே